ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் எம்ப்ராய்டு போட்டு ப்ளவுஸினுடைய பேக் நெக் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் ப்ளவுஸினுடைய பேக் பகுதி கட்டிங் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிற மெத்தேடு புரியும். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ப்ராய்டு போட்டு ஒரு ப்ளவுஸ் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாருங்கள், இதுதான் அகலம் நீளம் எல்லாமே. இது நம்ம கடையில் போட்ட எம்ப்ராய்டு, நம்மளே போட்டது, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு. இப்போ பாருங்கள், நம்ம லைனிங் எடுத்திருக்கோம். லைனிங்கை ஒரிஜினலாக வெட்டியிருக்கோம். பாருங்கள், லைனிங் தான் ஒரிஜினல். ஏற்கனவே உள்ள அந்த நாங்கள் அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் நீளம், கழுத்தினுடைய நீளம். இந்த கை வச்சு காமிக்கிறீங்களா, இதுதான் நீளம். பார்த்துக்கோங்க, நல்லா நீளம். ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருந்த காமிச்சது அகலம். இப்போ நம்ம எம்ப்ராய்டு போட்ட துணியை எடுத்து நடுவில் சுரண்டிக்கிறோம். நடுவில் அந்த கோடு வர்றதுக்காக 2 எம்ப்ராய்டையும் ஒன்றா வச்சு நடுவில் சுரண்டணும். அப்படின்னா சென்ட்ரு கோடு வந்துடும். அந்த பாருங்கள், உங்களுக்கு கோடு தெரியுது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கோடு தான். இதில் நம்மளுக்கு அடையாளத்துக்கு வேணும்னா சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறலாம். மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அது அடையாளமாக இருக்கும், நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், லைனிங் எடுக்கிறோம். லைனிங்கில் நம்ம மறுபடியும் சென்டரை சுரண்டுறோம். சுரண்டி இதுலேயும் நம்ம சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் சென்டரை. ஒரு அடையாளத்திற்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் கழுத்தினுடைய நீளம். இந்த கீழே இருக்குது பாருங்கள், அதான் கழுத்தினுடைய நீளம். இப்போ லைனிங்கையும் ஒரிஜினலையும் எம்ப்ராய்டு போட்ட ஒரிஜினலையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி சென்டரை கரெக்டாக வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் வைங்க. பாருங்கள், லைனிங்கை கீழே வச்சு அதற்கு மேலே எம்ப்ராய்டு ப்ளவுஸை நான் வச்சுருக்கேன். அந்த கட்டிங் பண்ணதை வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறணும், சுருக்கம் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறணும். கரெக்டாக பாருங்கள், சென்ட்ரு நான் வச்சுருக்கேன். சென்ட்ரு கரெக்டாக மைய பகுதியில் நம்ம வச்சுருக்கோம். லைனிங்கையும் எம்ப்ராய்டு போட்ட ப்ளவுஸையும் ஒன்றா வச்சுருக்கோம், தட்டையும். இப்போ நம்ம தைக்க போகிறோம். சென்டரில் நம்ம மார்க் பண்ணோம்னா அதுலேருந்தே ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். தையலை மைய பகுதியிலேருந்தே ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ப்ளவுஸினுடைய நீளம் எம்ப்ராய்டு நம்ம போட்டிருக்கிற அளவும் சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள். இந்த வீடியோவை மைய பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். கழுத்தினுடைய நீளம் இந்த இருக்கா, இந்த சாக் பீஸ் போட்டிருக்கோமா, இதுதான் கழுத்தினுடைய நீளம். எம்ப்ராய்டு கரெக்டாக இருக்குது. நாங்கள் அந்த அளவுக்கு தான் எம்ப்ராய்டு பண்ணியிருக்கோம். கூட குறைச்சிருந்தால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம சென்டரில் கொண்டு வந்து தையலை நிப்பாட்டிடுறோம். ஊசியை குத்தி தான் எப்போவுமே திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும், தையலும் சரியாக உழுகும். பாருங்கள், அந்த ரவுண்டை நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும். பொறுமையாக எம்ப்ராய்டு ப்ளவுஸோ ஆரி ப்ளவுஸோ தைக்கும் பொழுது, கழுத்து தைக்கும் பொழுது ரொம்ப பொறுமையாக தைச்சோம்னா ஃபினிஷிங்கு அழகாக இருக்கும். கழுத்து நல்லா கரெக்டாக உட்காரும். இந்த பாருங்கள், இந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறது தான் அகலம். இந்த அகலத்துக்கிட்ட கரெக்டாக நான் எம்ப்ராய்டை கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒடுக்கிக்கிறணும். ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறணும். இது எம்ப்ராய்டு வித் ஆரி ப்ளவுஸுக்கு பொருந்தும். பாருங்களேன், கரெக்டாக இருக்குது. இந்த பகுதி கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோமா, இந்த தையல் தான். அடுத்து சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம தைச்சோம். இப்போ பாருங்கள், இன்னொரு பகுதியிலேருந்து மறுபடியும் துவங்குறோம் தையலை. பொறுமையாக பாருங்கள். நம்ம எம்ப்ராய்டு ப்ளவுஸை நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறோம்னா, கழுத்தில் தான் அவங்க எம்ப்ராய்டு போட்டிருக்கிற மாதிரியே நம்ம தைக்காமல் நம்ம ஒரு அளவுக்கு தைச்சு அந்த எம்ப்ராய்டு ஃபினிஷிங்காக இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் தவறு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை இப்போ முழுசாக நம்ம பண்ணுறோம். பாருங்கள், நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தைச்சாச்சு. நம்ம போட்டிருந்த எம்ப்ராய்டு அளவுக்கு அழகாக தைச்சி இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கரெக்டாக வெட்டுங்க. 1/4 இன்ச்சு அளவில் வச்சு வெட்டுங்க. ரொம்ப தேவையில்லை, 1/4 இன்ச்சு, அதிகபட்சம் 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சில் நீங்கள் இப்போ நெக்கை வெட்டிட்டீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், நம்ம துணி எடுத்துடுறோம். அதற்கு பிறகு நல்ல பெண்டு ரவுண்டு கிடைக்கிறதுக்காக அர்க்காத்து பண்ணுறோம் பாருங்கள். இப்படி வெட்டி விட்டுக்கிறோம். நாங்கள் அர்க்காத்துன்னு சொல்லுவோம். இப்படி வெட்டி விட்டுக்கிறலாம். கரெக்டாக தையலில் பிடிச்சிடாமல் கத்திரி தையலை வெட்டிடாமல் எம்ப்ராய்டை வெட்டிடாமல் பொறுமையாக வெட்டணும். வெட்டினேன்னா கரெக்டாக சேஃப் கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். லைனிங்லாம் சுருக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, அழகாக தைச்சிருக்கோமா. இப்போ லைனிங்கிலேயே மேத்தையல் போடுறேன். இன்னும் ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைனிங்கிலேயே நம்ம மேத்தையல் போடுறோம். பாருங்கள், ஒரு ஓரத்தில் போடுறோம் பாருங்கள். இந்த தையலை நீங்கள் நல்லா உற்று கவனிங்க. இது வந்து எல்லா கட்டத்துலேயும் எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய இந்த தையல். அதனால் இதை வந்து நல்லா பொறுமையாக நம்ம போடணும். பாருங்கள், தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எம்ப்ராய்டரோடைய நெக்கை பாருங்கள் தயாராகிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எம்ப்ராய்டு நம்ம தான் போட்டோம், கட்டிங் நம்ம பண்ணி நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஏற்கனவே உள்ள வீடியோவை கட்டிங் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ப்ளவுஸினுடைய வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்க வீடியோவை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்ம எந்த மெத்தடில் வெட்டியிருக்கோம், எந்த மெத்தடில் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எம்ப்ராய்டில் கேப்பு கிடைக்கிற இடத்துல கரெக்டாக இப்போ நான் தையல் போட்டுட்ருக்கேன். கேப்பு சில இடங்களில் இருக்கும் எம்ப்ராய்டில், அதில் கரெக்டாக தையல் போடுறேன். ஏன்னா எம்ப்ராய்டு மேலே இருந்துச்சுன்னா தையல் அசிங்கமாக தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம கேப்பு கிடைக்கிற இடத்துல கரெக்டாக தையல் போடுறோம். இதையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். தையல் போட்டு முடிச்சு இப்போ ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஓட விடாமல் பொறுமையாக பாருங்கள். இதற்கு பிறகு இப்போ நம்ம பாருங்கள் என்ன பண்ண போகிறோம், லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு போட்டுட்டோம். நெக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நெக்கு இன்னும் நம்ம ஃபினிஷிங் ஆக போகிறோம். எப்படின்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க வீடியோவை. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நான் மிஷின்கிட்ட வச்சுருக்கேன். நம்ம எப்படி மையப்பகுதியை மார்க் பண்ணி கழுத்தை தைச்சோமோ அதே மாதிரி தான் கீழ்ப்பகுதியிலையும் மையப்பகுதி கரெக்டாக இருக்கணும். சென்றும் கரெக்டாக இருக்கணும். ஒரிஜினல்லையும் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும், லைனிங்லேயும் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தைக்கலாம். தைச்சால் ஃபினிஷிங் அருமையாக இருக்கும், ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். லைனிங் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். லைனிங் நான் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது எங்கேயாவது சுருக்கம் ஏற்படுதான்னு பாருங்கள். ஏற்படாத அளவுக்கு தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், அப்பப்போ லைனிங்கை தட்டி விட்டுக்கோங்க. லைனிங் வித் ஒரிஜினலையும் தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சுருக்கங்கள்லாம் கிடைக்காது. ரொம்ப அழகாக தைக்கலாம். தையல் கலைங்கிறது மிக மிக அழகானது. நம்ம செய்யக்கூடிய தொழிலை விரும்பி செஞ்சோம்னா அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் லைனிங் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த ஷோல்டரோட இப்போ லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எங்கேயாவது சுருக்கம் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே உள்ள கட்டிங் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எல்லா துணியையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை பூரா கம்ப்ளீட்டாக வெட்டிட வேண்டியது தான். அர்க்காத்து எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அர்க்காத்து பண்ணிக்கிறணும். அது அடையாளம். இடுப்பில் மடிக்கிறதுக்கு பாடி லூஸு இதுக்குள்ளான அடையாளங்கள் தான் இந்த காட்டுறேன் பாருங்கள். இது பாடி லூஸு, இந்த அர்க்காத்து. இது வந்து இடுப்பில் நம்ம மடிக்கிற அளவு. அதே மாதிரி 2 சைடு நம்ம போட்டிருப்போம். வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நெக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணோம். எங்கேயுமே சுருக்கம் இல்லை, ரொம்ப ஃபினிஷிங்காக அருமையாக வந்திருக்கு. இப்போ கீழே 1.5 இன்ச்சு விட்டதில் நம்ம 1/4 இன்ச்சு சுரண்டிக்கிறோம். நீவி விடுறது இது பேர். நல்லா நீவி விட்டுக்குருவோம். 1/4 இன்ச்சு நல்லா சுரண்டி அப்படியே நீவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும். அப்படியே இப்போ நம்ம கட்டிங் பண்ணியிருப்போம் பாருங்களேன். அந்த நான் உங்கள்கிட்ட காமிச்ச ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருந்த இடத்த மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு வந்துடும். இப்போ நம்ம அதில் ஒரு தையலை போட்டுருவோம். கீழ்பட்டி தயாராகிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்களேன், சுருக்கம் இல்லாமல் பட்டியை இழுத்துறாமல் நம்மளுக்கே தெரியும் மடிக்கும் பொழுது முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக தைக்கணும். தைச்சோம்னா இந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அழகாக நீங்கள் நீவி விட்டுட்டு இந்த மாதிரி பட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இப்போ எண்ட் ஆயிடுச்சு. முடிஞ்சு பட்டி போட்டோம். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம நெக்கு போட்டோம், அதற்கு பிறகு லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணோம், அதற்கு பிறகு கீழ்பட்டியை தைச்சிருக்கோம். இப்போ எம்ப்ராய்டு ப்ளவுஸினுடைய பேக் பகுதி தயாராகிருச்சு. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக தைச்சிருக்கோம்னு. எம்ப்ராய்டு ப்ளவுஸை நாங்கள் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.